மகிந்த செய்த ஊழலுக்காக மகிந்தவை 400 வருடங்கள் சிறையில் போட வேண்டும் என்கின்ற ஒரு குரல் எழுதியிருக்கின்றது. அது தொடர்பாக இதிலே பார்க்க இருக்கின்றோம். அதை தவிர போலீசார் 3 பெண்களை துஷ்பிரயோகத்திற்கு உள்ளாக்கிய சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கின்றது. அது தொடர்பாகவும் பார்க்க இருக்கின்றோம். அதை தவிர அனுரகுமார் திசாநாயக் அவர்கள் வடக்கிற்கு 2 நாள் பயணம் மேற்கொண்ட நிலையில் நேற்றைய தினம் யாழ்ப்பாணம் சென்றிருந்தார். இந்நிலையில் யாழ்ப்பாணத்தில் பல்வேறுபட்ட திட்டங்களை ஆரம்பித்து வைத்திருந்தார். இது தொடர்பாக நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் ஒரு பதிவினை சமூக வலைதளத்திலே வெளியிட்டிருக்கின்றார். நீங்கள் என்ன செய்தாலும் இங்கிருக்கின்ற அரசியல்வாதிகள் அதனை இவ்வாறுதான் பார்ப்பார்கள் என்கின்ற வகையிலே ஒரு பதிவை வெளியிட்டிருக்கின்றார். அது தொடர்பாகவும் இதிலே பார்க்க இருக்கின்றோம். அதற்கு முதல் ஏகே ரிப்போர்ட் எனப்படுகின்ற இந்த யூடியூப் சேனலை இதுவரை யாராவது சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்த்து கொண்டிருந்தால் தற்பொழுது சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். தொடர்ந்து அருகில் இருக்கின்ற பெல் பட்டினை கிளிக் செய்வதன் ஊடாக நான் போடுகின்ற ஒவ்வொரு காணொளிகளையும் நீங்கள் உடனுக்குடன் பார்க்கக்கூடிய வகையிலே இருக்கும். நான் நடராசா ஜெயகாந்தன். தற்பொழுது செய்திகளுக்குள்ளே செல்லலாம். முன்னாள் ஜனாதிபதியான மஹிந்த ராஜபக்சவை கைது செய்து 400 ஆண்டுகள் சிறையில் போட வேண்டும் என்று முன்னாள் ராணுவ தளபதி சரத் பொன்சேகா அவர்கள் தெரிவித்திருக்கின்றார். நிகழ்வு ஒன்றில் கலந்து கொண்டு உரையாற்றுகின்ற போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டிருக்கின்றார். கடந்த 2010ஆம் ஆண்டு கடுமையான ஊழல்களை மஹிந்த ராஜபக்ச அவர்கள் செய்ததாக அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். அந்த வகையில் சீனாவிற்கு கடந்த 2010ஆம் ஆண்டு அவர் சென்ற போது ஸ்ரீலங்கா ஏர்லைன்ஸ் விமானத்தில் 65 பேர் பயணித்ததாக அவர் குற்றம் சாட்டியிருக்கின்றார். இவ்வாறான சூழ்நிலையில் தான் அவர் கைது செய்யப்பட்டு 400 வருடங்கள் சிறையில் அடைக்கப்பட வேண்டும் என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். அது தவிர தன்னுடன் நெருக்கமாக இருந்த பல உயர் அதிகாரிகளை தன்னை பழிவாங்குவதற்காக அவர்களுக்கு ஓய்வூதியம் வழங்காமல் அவர்களை பணியிலிருந்து நீக்கியதாகவும் அவர் குற்றம் சாட்டியிருக்கின்றார். தற்பொழுது ரணில் அவர்கள் கைது செய்யப்பட்டு பிணையிலே விடுவிக்கப்பட்டிருக்கின்றார். அவர்தான் என்னை அரசியலுக்கு அழைத்து வந்தார். இருந்தாலும் இந்த வழக்கு அல்லது இந்த கைது என்பதை ஒரு முன்னுதாரணமாக பார்க்கின்ற என்கின்ற அடிப்படையிலும் சரத் பொன்சேகா அவர்கள் கருத்தை தெரிவித்திருக்கின்றார். இது தொடர்பான செய்திகள் தற்பொழுது வெளிவந்திருக்கின்றது. உடற்பிடிப்பு நிலையத்திற்குள் சென்று அங்கு பணியாற்றிய 3 பெண்களை பாலியல் பலாத்காரம் செய்துவிட்டு தப்பித்து செல்ல முற்பட்ட 2 போலீஸ் உத்தியோகத்தர்களில் ஒருவர் கைது செய்யப்பட்ட சம்பவம் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தி இருக்கின்றது. இந்த சம்பவம் தொடர்பான செய்தி நேற்றைய தினம் வெளியாகி இருந்தது. இந்த நிலையில் தான் இந்த சம்பவம் தொடர்பான பல தகவல்கள் தற்பொழுது வெளியாகி இருப்பதாக சுட்டிக்காட்டப்பட்டிருக்கின்றது. பொருளையில் உள்ள ஒரு உடற்பிடிப்பு நிலையத்திற்குள் திடீரென்று 2 கான்ஸ்டபிள்கள் உள்ளே நுழைந்திருக்கிறார்கள். அப்போது அங்கு பணியாற்றி கொண்டிருந்த 3 பெண்களை இவ்வாறு பாலியல் பலாத்காரம் செய்துவிட்டு இருவரும் தப்பியோட முயற்சித்திருக்கிறார்கள். அந்த சந்தர்ப்பத்தில் ஒருவர் மேல் மாடியிலிருந்து கீழே விழுந்து காயங்களுக்குள்ளான நிலையில் அவரை போலீசார் கைது செய்ததாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மற்றொரு நபர் தப்பி சென்றதாக கூறப்படுகின்றது. இவ்வாறு கைது செய்யப்பட்ட நபர் கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் போலீஸ் பாதுகாப்பில் சிகிச்சை பெற்று வருவதாகவும் அந்த செய்தியிலே குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. போலீஸ் சிறப்பு பணியக தலைமையகத்தில் கடமையாற்றி வந்த 2 போலீஸ் உத்தியோகத்தர்களே, அதாவது கான்ஸ்டபிள்களே இவ்வாறு இந்த விடயத்தை செய்திருக்கிறார்கள். அதிலே ஒருவர் கைது செய்யப்பட்ட நிலையில் மற்றொருவரை போலீசார் தேடி வருவதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மற்றொரு செய்தியாக நேற்றைய தினம் அனுரகுமார் திசாநாயக் அவர்கள் யாழ்ப்பாணத்துக்கு சென்று பல்வேறுபட்ட நிகழ்வுகளை தொடக்கி வைத்திருந்தார் அல்லது நிகழ்வுகளில் கலந்து கொண்டிருந்தார் என்று கூறலாம். அப்படி இருக்கின்ற போது அந்த விடயங்கள் தொடர்பாக அதிக அளவில் பேசப்பட்டுக் கொண்டிருக்கின்ற போது நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் தனது முகநூல் பக்கத்திலே ஒரு பதிவு ஒன்றினை வெளியிட்டிருந்தார். அந்த பதிவிலே தமிழ் அரசியல்வாதிகளின் செயற்பாடு இவ்வாறுதான் இருக்கும் என்கின்ற அடிப்படையில் பல விடயத்தை அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். அந்த பதிவிலே குறிப்பிடப்பட்டிருக்கின்ற விடயத்தை இதிலே பார்க்கலாம். அன்புள்ள ஜனாதிபதி அவர்களே, ஸ்டேடியத்துக்கு கல்லல்ல முழு கட்டிடத்தையும் நீங்கள் திறந்து வைத்தாலும் அடுத்த பௌர்ணமி அன்று நாங்கள் பார்த்துக் கொள்வோம். உங்கள் ஸ்டேடியத்துக்கு கீழே மனித எலும்புக்கூட்டு புதைகுழி இருக்கிறது என்று நீங்கள் கட்டி முடித்த பின்னர் தான் கத்துவோம். டக்ளஸின் புதைகுழி என்று சொல்லி அதன் பின்னர் அவரோடு சேர்ந்தே பிரதேச சபைகளில் ஆட்சி அமைப்போம். பாஸ்போர்ட் ஆபீஸா திறக்கிறீர்கள், திறவுங்கள். நீங்கள் திறந்து வைத்த பின்னர் யாழ் மக்களை ஒரேடியாக வெளிநாட்டுக்கு அனுப்பி தமிழ் மக்களின் சனத்தொகையை குறைப்பதற்காக நீங்கள் போட்ட மாஸ்டர் பிளான் என்று பாராளுமன்றத்தில் கூவுவோம். மயிலிட்டி துறைமுகத்திற்காக போகிறீர்கள், 3ஆம் கட்ட துறைமுகத்தையா திறந்து வைக்கிறீர்கள்? போய் திறந்து வையுங்கள். அடுத்த பௌர்ணமி வரை மட்டும்தான் எங்களால் பொறுமையாக இருக்க முடியும். அதன் பின்னர் அங்கேயும் வந்து அடுத்த பௌர்ணமி திட்டமிட்டு சிங்களவரை மயிலிட்டில் குடியேற்றுவதற்கு நீங்கள் போட்ட மாஸ்டர் பிளான் என்று கத்தாமல் போக மாட்டோம். நாளை வட்டுவாகல் பாலத்துக்கு போகிறீர்களாமே, போங்கோ. பாலம் கட்டி முடிக்கப்பட்ட பின்னர் தான் எங்கள் சித்து விளையாட்டை ஆரம்பிப்போம்.
எண்களின் கொன்றொழிக்கப்பட்ட வட்டுவாகல் வரலாற்றின் அடையாளத்தை நீங்கள் அழித்து விட்டீர்கள் என்று அதற்கு பின்னர் தான் கூவுவதற்கு ஆரம்பிப்போம். மாவீரர் தினம் வருகிறது. மறந்தும் உங்கள் போலீசாரிடம் அந்த பக்கம் வர வேண்டாம் என்று சொல்லுங்கள். கும்பிட வந்தாலும் அடுத்ததாகத்தான் குளறுவோம். நீங்கள் புலிக்கொடி ஏற்ற விட்டால் கூட பிளான் பண்ணித்தான் ஏற்றி விட்டதாக நாங்களே கூவோம். இப்படித்தான் தமிழருக்கான அரசியலை இதுவரை செய்து கொண்டிருந்தோம். எங்களை வெள்ளை வெட்டி என்று சொன்னார்கள். நாங்கள் கவலைப்படவே இல்லை. அடித்து வைத்த சொத்துக்களை பார்த்து அப்படியே ஒரு அலாதி சந்தோஷம். முட்டாள் சனத்தை நினைத்து மணல்களில் இருந்தபடி மீண்டும் ஒரு மக்கள் சந்திப்பு. எங்கள் பெயர்தான் தமிழ் அரசியல்வாதிகள். அதற்கு நீங்களும் நானும் சற்று விதிவிலக்கு. ஏனென்றால் எங்களுக்கு தமிழரையும் சிங்களவரையும் பிரித்து வைத்து அரசியல் செய்யத்தான் விருப்பம். நீங்கள் சிங்களவன், எழுதி கொண்டிருப்பவன் தமிழன். நீங்கள் தான் கொலை செய்தீர்கள். நாங்கள் கொன்றொழிக்கப்பட்டு உங்கள் மண்டதீவு ஸ்டேடியத்துக்கு கீழும் தையிட்டி விகாரைக்கு கீழும் வட்டுவாகல் பாலத்தின் இருக்கின்ற எச்ச சொச்ச கற்களின் கீழும் என் தந்தை உட்பட என் உறவுகளின் உயிர்கள் எப்போதும் இப்போதும் அலறுகின்ற சத்தம் கேட்டும் அவை எங்களுக்கு கேட்காது. ஆனால் கேட்பது போலவே ஒவ்வொரு பௌர்ணமி அன்றும் கத்துவோம். அவர்கள் கொண்டு புதைக்கப்பட்ட போது எங்கள் குதிரை தேனிலவு கொண்டாடி கொண்டிருந்தது. எங்கள் சைக்கிள் வெளிநாட்டிலிருந்து 80 இன்ச்சி டிவியில் அவற்றை பார்த்து கொண்டிருந்தது. வெள்ளை கொடியாமே, அதை அடுத்த தேர்தலில் கதைப்போம் என்று நினைத்திருக்கலாம். எங்கள் பாரசிரி எங்கே இருந்தது என்று கூட எங்களுக்கு தெரியாது. ஒட்டுக்குழுக்கள் எல்லாம் இப்போது தேசியவாதிகளாய் மேற்சொன்ன தினங்களுக்காய் காத்து கொண்டிருக்கின்றோம். இவற்றையெல்லாம் சொல்லிவிட்டு நீங்கள் செய்கின்ற நல்லவற்றையும் சொல்லிவிட்டு இங்கே ஒருவன் கெட்டவன் என்ற பெயரில் நல்லவற்றை நல்லதாகவும் கெட்டவற்றை உயிர் போனாலும் எதிர்த்தாலும் உங்களுக்கும் நான் எதிரிதானே. ஆனால் நினைவில் கொள்ளுங்கள், நான் நினைத்தால் உங்கள் பிரதேச சபை தேர்தலை மட்டுமல்ல உங்கள் அடுத்த ஜனாதிபதி கனவுகளையும் துளைக்கக்கூடும். உங்கள் கூத்துக்களும் இந்த தமிழ் அரசியல்வாதிகளின் கூத்துக்களும் நன்றாகவே தெரிந்த, மக்களால் விரும்பப்படும் ஒரு அரசியல்வாதி என்பது எனக்கு நன்றாக தெரிந்திருப்பதால் உண்மையை உண்மையாகவே எழுதிவிட்டு நிம்மதியாக உங்கள் பயணம் சுகமாக அமைய நீங்கள் மறந்து போய் திரும்பியும் பார்க்காமல் போன செம்மணியின் காத்துக்களிலிருந்து இந்த கவிதையை எழுதி கொண்டிருக்கின்றேன். நான் போராடுவது எனது தந்தையையும் என் தந்தையுடன் நின்ற ஆயிரம் போராளிகளுக்காய், எனக்காகவோ என் குடும்பத்திற்காகவோ அல்ல. இந்த வரிகள் உங்களுக்கு விளங்காது, ஏனெனில் நான் தமிழன், நீங்கள் சிங்களவர். ஒரு தடவையேனும் இவற்றை மொழிபெயர்த்து உங்கள் அருகில் நிற்பவன் எவனாவது ஒரு தமிழன் சொன்னால் அவன் எனக்கல்ல தன் தமிழினத்துக்கு சொல்லும் செய்யும் ஒரு மாபெரும் கடமை. உங்களை எதிர்ப்பது எனக்காக அல்ல, என் இனத்திற்காக, என் தந்தைக்காக. அதே நேரம் உங்களை ஆதரிப்பது, உங்களுடன் இப்போது சுட்டி நிற்பவர்கள் அனைவரும் ஒரு காலத்தில் ஒன்றாய் இருந்த போது உங்களுக்காக கதைத்தவன் நான். அது ஒரு மாபெரும் தவறு என்று ஒருபோதும் எதிர்காலத்தில் என்னை போன்ற தமிழர்களை சிந்திக்க வைத்து விடாதீர்கள். அவ்வையான சிந்தனைகள் மிகவும் வலியவை. உயிர் மட்டுமல்ல, உலகமே போனாலும் உங்களை எதிர்க்கக்கூடியவை சொன்னவற்றை தயவு செய்து செய்யுங்கள். அவை என்னவென்று உங்களுக்கு நான் சொல்ல வேண்டியதில்லை. ஏனென்றால் வாசித்துக் கொண்டிருக்கும் ஒவ்வொரு தமிழனுக்கும் தெரியும். நீங்கள் தேர்தலுக்கு முன்னம் சொன்ன அனைத்து பொய்களும் ஆனந்த சுதாகரன் காத்து கொண்டிருக்கின்றான். கேட்டபோது உங்கள் நீதி அமைச்சர், உங்கள் பாதுகாப்பு அமைச்சர் அனைவரும் குனிந்து கொண்டார்கள். நீங்கள் அன்று பாராளுமன்றத்தில் இல்லை. ஆதலால் பொது வழியில் கேட்டு வைக்கின்றேன். அர்ச்சுனா. இவ்வாறு அவர் ஒரு பதிவை வெளியிட்டிருக்கின்றார். இதுவும் தற்பொழுது பேசப்பட்டு வருகின்றது. மீண்டும் ஒரு காணொலி சந்திக்கின்றேன். நான் நடராஜ் அஜயகாந்த்.